ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்போதும் வைகுந்தத்தில்தான் இருப்பார். அங்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி நாச்சியார்கள், அதுக்கு மேலே கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர் முதலான பல நித்தியசூரிகள், இங்கிருந்து முக்தி அடைந்து வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் ஜீவாத்மாக்கள், முக்தர்கள், இவர்கள் அனைவரோடும் பகவான் சேர்ந்துதான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு அதில் ஆனந்தம் ஏற்படுவதில்லையாம். இன்னும் சம்சாரத்தில் எண்ணிலடங்காத மக்கள் துன்பப்படுகிறார்களே, அவர்களையும் நாம் சென்று ரட்சிக்க வேண்டும் என்று பகவானுக்கு எண்ணம் ஏற்பட வைகுந்தத்திலேயே விரக்தி பிறந்து விட்டது என்று தெரிவிக்கிறார்கள். விரக்தி என்றால் ஒரு விஷயத்தில் பற்று இல்லாமை. வைகுந்தத்தில் போய் பற்றில்லாமல் இருக்குமா? நாம் அனைவரும் வைகுந்தத்தை ஆசைப்படுகிறோமே என்றால் பகவான் வைகுந்தத்தை ஆசைப்படவில்லை. நாம் இருக்கும் ஊரைத்தான் அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். வைகுந்தத்தை விட்டு சுவாமி புஷ்கரனுடைய கரையிலே, திருவேங்கட மாமலையிலே ஸ்ரீனிவாச பெருமானாக, வெங்கடேச பெருமானாக வந்து பிராட்டியோடு கூட ஆனந்தமாக தேவை சாதிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. பெரியோர்கள் பாடுகிறார்கள். அந்த ஸ்ரீனிவாச பெருமானேதான் அங்கிருந்து புறப்பட்டு திருச்சித்திரகூடம், தில்லைநகர் என்கிற இடத்திலே அழகான திவ்யதேசம், சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே கடைசி திவ்யதேசத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் 20 சோழம் ஆரம்பிக்கச்சே ஒரு பாசுரம் சொல்லியிருந்தேன். மொத்தம் 2 40 திவ்யதேசங்கள் சோழ நாட்டிலே இருக்கின்றன என்று. முதல்ல ஸ்ரீரங்கத்திலிருந்து தொடங்கினோம். அதுக்கு சுற்றி ஒரு 5 திவ்யதேசங்கள், அப்படி காவிரிக்கரையில் தஞ்சாவூர், கும்பகோணம், அவை அனைத்தையும் சேவித்து திரு இந்தளூர், பரிமளங்கநாதன் வரைக்கும் காவிரி கரையிலேயே வந்தோம். அடுத்து அங்கிருந்து குதித்து திருநாங்கூர், திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தை சுற்றி 11 எம்பெருமான்கள் சிவபெருமானுக்காக வந்து காட்சி அளித்தவர்கள், அவர்களையெல்லாம் பார்த்தோம். கூட காழிச்சீராம விண்ணகரம் சீர்காழியை பார்த்தோம். கடைசியாக 40வது திவ்யதேசம் சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே தில்லைநகர் திருச்சித்திரகூடம் என்று கொண்டாடப்படுவது. அந்த திவ்யதேசத்தின் பெருமையைத்தான் பார்த்து வருகிறோம். இந்த பெருமான் வேறு யாரும் அல்ல, திருவேங்கடமுடையான்தான் இங்கு வந்து சயனித்திருக்கிறார் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். பல ஒற்றுமைகளையும் அதற்காக நாம் காணலாம். இதோ பகவானை சேவிக்க போகிறோமே, சேவிக்க போகணும்னா முதல்ல கோவிலுக்குள் நுழைய வேண்டும். இந்த ஊருக்கே பல தீர்த்தங்களால் பெருமை ஏற்படுகிறது. ஒரு பொதுவாக திவ்யதேசத்துக்கு ஒரு புஷ்கரணி, இல்லை ஒரு நதி, இல்லை 2 புஷ்கரணிகள் வேண்டுமானால் இருக்கலாம். இந்த ஊரில் பெருமானுக்கு 12 தீர்த்தங்கள் உள்ளன என்று புராணம் தெரிவிக்கிறது. திருப்பார்க்கடல் என்று ஒரு தீர்த்தம், அப்புறம் சேஷ புஷ்கரணி, கருட புஷ்கரணி, காவேரி நதி, ஸ்வேத நதி, இந்திர புஷ்கரணி, அக்னி புஷ்கரணி, நிர்ஜரா என்கிற புஷ்கரணி. ஜரை ஜரைன்னு சொன்னால் கிழட்டுத்தன்மை, வயதாகி போகுவது. நிர்ஜரா, இந்த புஷ்கரணில் நீராடி பகவானை சேவித்தோம்னால் கிழட்டுத்தன்மையே வராதான், எப்பவும் இளமையோடு இருக்கலாமா. எதுக்கு? உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கா? இளமையோடு இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ. உடல் வலிமை வேண்டும், மனசில் உற்சாகம் வேண்டும், இருந்தால் தான் கைங்கரியம் பண்ண முடியும். அதற்கு இளமையை நல்கக்கூடிய புஷ்கரணி நிர்ஜரா. அப்புறம் சாமி புஷ்கரணி, யம பாச சேதன தீர்த்தம். அழகான பேர் பாருங்க, யம பாச சேதன தீர்த்தம். யமனுடைய பாசக்கயிறு இருக்கே, அந்த பாசத்தால் நம்ம கட்டித்தானே நரகத்துக்கு இழுக்க பார்க்கிறார். நமக்கு கண்டிப்பாக பாசக்கயிறு காத்திருக்கு. நாம் சேர்த்து வைத்திருக்கிற பாபத்துக்கு சொர்க்கத்துக்காக போக போகிறோம். நமக்கே தெரியும் கண்டிப்பாக சொர்க்கம் இல்லை, நரகத்துக்கு தான் போக போகிறோம்னு. அந்த பாசத்தை சேதனம், அதை வெட்டணும் இல்லையோ. யமனுடைய பாசத்தை யார் வெட்ட முடியும்னால் பகவானோடு தொடர்பட்ட இந்த தீர்த்தத்தில் நீராடினோம் என்றால் யமனுடைய பாசம் நம்மை எதுவும் செய்யாது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இப்படி 12 தீர்த்தங்களை உடைய அழகான சித்திரகூட்டம். இதுக்குள்ள கோவிலுக்குள்ள வந்தோம் என்றால் பெருமானுடைய விமானம் பிரதட்சணமாக வரும்போது சாத்விக விமானம் என்று விமானத்துக்கு பெயர். 3 குணங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 குணங்கள் நம்முடைய உடலில் இருக்கின்றன. உலகத்தில் எல்லா பொருள்களிலும் இருக்கின்றன. அந்த 3ம் தான் நம்மை வெவ்வேறு மாதிரி இயங்க வைக்கிறது. ஆத்மான்னு சொல்கிறோமே, நான் என்று சொன்னால் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ கிடையாது. அவரிடத்தில் அறிவு, ஞானம் என்பது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ஞானம் வெளிப்படும் பொழுது மனது வழியாக, புலன்கள் வழியாக, உடல் வழியாகத்தானே வெளிப்படுகிறது. அப்போ அதில் சத்துவம், ரஜஸ், தமசு இந்த 3னுடைய தாக்கமும் இருக்கும். சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் தெளிவான ஞானம் ஏற்படும்.
நன்னா யோசிக்க முடியும், எந்த மயக்கம் தவறான புரிதலும் வராது, கிளாரிட்டி வரும். இது சத்துவகுணத்துடைய காரியம். ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் கோபம், ஆசைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். தமோகுணம் அதிகமாக இருந்தால் கவனக்குறைவு, சோம்பல், தூக்கம் இதெல்லாம் வந்துவிடும். இதுதான் 3 குணங்களுக்கு பகவான் ஏற்படுத்தி வைத்திருக்கார். அதில் இந்த விமானம் சாத்விக விமானம். யாரெல்லாம் இதை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்துவகுணத்தை வளர்க்கக்கூடியது. இந்த கோவிந்தராஜ பெருமானை ஒருவன் தரிசித்தான் என்றால் அப்பதான் அந்த திருமேனியை தியானித்து சேவித்தால் தானே சத்துவகுணம் வளரப்போகிறது. சுபாஸ்ரயம் என்று பெருமானுடைய திருமேனியை சொல்லுவார்கள். மற்ற உலக பொருள் இப்போ இந்த ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு மேஜை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த புஸ்தகம் இருக்கு, புஸ்தகத்தை பார்த்துட்டே இருந்ததுக்காக எனக்கு அறிவு வளர்ந்துருமான்னு? படிச்சாதான் அறிவு வளரும், படிச்சால்தான் சத்துவகுணம் வளரும். ஆனால் பகவானுடைய திருமேனி அப்படி அல்ல, பார்த்தாலே நமக்கு சத்துவகுணம் வளருமாம். அவருடைய பிரசாதத்தை சாப்பிட்டாலே சத்துவகுணம் வளருமாம். அதனால சாத்விக விமானம். பகவானும் ரொம்ப சாத்விகர். கோரமா கோபமா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். அதை போல சாத்விக விமானம் இங்கு காணப்படுகிறது. அந்த விமானத்துக்கு கீழே தான் பெருமான் இந்த இடத்திலே கோவில் கொண்டிருக்கிறார். கோவிலே ரொம்ப அழகான அமைப்பை உடையது. சிற்பக்கலையில் மிக நிபுணமானவர்களால் கட்டப்பட்டது. பல இடங்களில் எல்லா விதமான நாட்டியத்துக்கான அரங்கமாகத்தானே கட்டப்பட்டது. அப்ப பல நாட்டிய முறைகள், அதில் பல அபிநயங்கள் எல்லாத்தையும் இந்த கோவிலே கண்டுகொள்ளலாம். இது கோவிலை பற்றின ஒரு அறிமுகம். உள்ள நேர மூலவரை சேவிக்க போனோம் என்றால் கோவிந்தராஜ பெருமான் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஓரளவுக்கு நல்லா பெரிய திருமேனிதான். ஆதிசேஷனுக்கு மேலே பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊர்ல ஒரு சிறப்பு, ஆதிசேஷனுக்கு 7 தலைகள் உள்ளன. ஸ்ரீரங்கத்தில் மற்ற பல ஊர்களில் சேவிச்சோம்னால் ஆதிசேஷன் 5 தலைகளோடு தான் காட்சி அளிப்பார். அவருக்கு உண்மையில் இருப்பது ஆயிரமான தலைகள். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபடங்க ஆயிரங்கள் ஆர்ந்த என்று குலசேகராழ்வாருடைய பாசுரம். 1000 பணங்கள் ஆதிசேஷனுக்கு உண்டு. ஆனால் 1000 விக்கிரகத்தில் வடிவமைக்க முடியுமா? பொதுவாக 5 தலைகளோடு தான் ஆதிசேஷனை நாம் காணலாம். ஆனால் இந்த ஊரில் ஒரு சிறப்பு, 7 தலைகளோடு ஆதிசேஷன் இருக்கிறார். அதிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆதிசேஷனுக்கு இங்கு 7 தலை இருக்கா? திருவேங்கடத்தை பாருங்க, திருவேங்கடத்தில் இருக்கிற மலைக்கே சேஷாச்சலம்னு பெயர் உண்டு. ஆதிசேஷனே தான் இந்த 7 மலைகளாக சயனித்திருக்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அதனால தான் சேஷன் அப்படின்னா ஆதிசேஷன் பாம்பு, சேஷ அச்சலம் பாம்பு மலை. ஆதிசேஷனே மலை வடிவத்தில் இருக்கிறார். அங்கே எத்தனை மலை இருக்கு? 7 மலை இருக்கு. இங்கே எத்தனை தலை இருக்கு? 7 தலை இருக்கு. அப்ப ஆதிசேஷன் மலையாக 7 மலைகளாக நின்றார். அவரே இங்கு 7 தலையுடைய பாம்பாக சயனித்தார். அந்த திருவேங்கடமுடையான் இங்கு மேலே படுத்துட்டார். அப்ப அவர்தான் இவர் என்பதற்கு ஒற்றுமை தெரிகிறதா? அப்படி ஆதிசேஷன் 7 தலைகளோடு இருக்க அவருக்கு கீழே பகவான் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார். கிழக்கு நோக்கி சயனம், போக சயனம். போகம்னா ஆனந்தமா இருப்பதற்காக பகவான் சயனித்த இடம். நாட்டியம் பார்க்கறதுக்கு தானே வந்தார், சண்டை போடுறதுக்காக வரல, தூங்கிறதுக்காக வரல. நாட்டியம் பார்த்து மத்தியஸ்தம் பண்ணி யார் ஜெயித்தார்னு சொல்லுவதற்காக வந்தாரோ இல்லையோ. இப்போ போகம் தானே. நாமெல்லாம் வீட்டில் தொலைக்காட்சி பார்க்கிறோம். பார்க்கும்போது உட்காந்துட்டே பார்ப்போம், கொஞ்சம் நாழியாக அப்படியே சாஞ்சுட்டு பார்ப்போம், அப்புறம் அப்படியே படுத்துட்டே பார்ப்போம். போகம் தானே. திரைப்படம் பார்க்கும்போது சாய்ந்து கொண்டு அதுக்குன்னு இப்பெல்லாம் நாற்காலி வருது தெரியுமோ இல்லையோ. நின்று உட்காந்துட்டு பார்க்க வேண்டாம். படம் பார்க்கறச்சே மட்டும் அந்த நாற்காலியே அப்படியே படுக்க மாதிரி சாய்ஞ்சிக்கும். வேணும்னா திரும்ப தூக்கி மேலே வச்சுக்கலாம். அதெல்லாம் வசதி பண்ணிக்கிறாளோ இல்லையோ. அதை போல போக சயனமாக பகவான் ஆனந்தமாக இன்பம் அனுபவிப்பதற்காக இங்கே சயனித்து கொண்டார். கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். இன்னொரு விசேஷம், 4 கைகளோடு இருக்கிறார். சங்கம் சக்கரம் 2 கைகளிலே பிடித்து, ஒரு கையை தன்னுடைய தலைக்கருகிலே அணையாக வைத்து மற்றொரு கையை திருவடியை நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறார். 4 தோள்கள். திரு இந்தளூர்ல வீரசயனம் 4 கைகள் சங்க சக்கரத்தோடு சேவித்தோம். இந்த ஊரிலும் பகவான் 4 கைகளோடு சேவை சாதிக்கிறார். அதுக்கு மேல அவருடைய நாபி, அவருடைய உந்தியிலிருந்து தாமரை அதில் பிரம்மாவையும் நாம் இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். பகவானுடைய திருவடிக்கு அருகிலே 2 தாயார் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் திருவடிக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டு அதற்கு தாங்கள் உபச்சாரம் செய்து பிடித்து வருகிறார்கள். ஒரு கையில தாமரை, மற்றொரு கையாலே தங்களை காட்டிக்கொண்டு 2 நாச்சிமார்களையும் சேவித்துக் கொள்ளலாம். இதுதான் மூலவருடைய அமைப்பு. இதோ சேவித்துக் கொள்ளுகிறீர்கள். அழகான சயனம். 7 தல ஆதிசேஷன், 4 கைகளோடு பெருமாள், பிரம்மா, ஸ்ரீதேவி, பூதேவி இவர்கள்தான் மூலவர் வடிவத்திலே இருக்கிறார்கள். அடுத்து உற்சவரை சேவிக்க வந்தோம் என்றால் 2 பேர் உற்சவர்கள் இருக்கிறார்கள். அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு உற்சவர்,
நின்ற திருக்கோலத்தில் ஒரு உற்சவர். முதல்ல அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பவர் தரிசித்துக் கொள்ளலாம். இவருக்கு தேவாதி தேவன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆழ்வார்களே தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் தேவாதி தேவன் இந்த பெருமாளை வணங்குகிறார்கள். குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், 2 ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலம் இது. அதில் ஒரு ஆழ்வார் பாடும்போது தேவாதி தேவன் அழைக்கிறார். அதனால் இந்த பெருமானுக்கு தேவாதி தேவன் திருநாமம். நமக்கெல்லாம் இந்திரன், சந்திரன், குபேரன்னா ரொம்ப பெரியவர்கள், தேவன் தேவன்னு தோன்றதோ இல்லையோ, அந்த தேவர்களே பகவானை பார்த்து ஆச்சரியமா அண்ணாந்து பார்க்கிறார்கள். நமக்கும் தேவர்களுக்கு எவ்வளவு வேறுபாடோ, அந்த தேவர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் அதை விட அதிகமான உயர்வு வேறுபாடு இருக்கிறது. அதனால தேவாதி தேவன் என்று பெருமானுக்கு திருநாமம். இவர் பார்த்தசாரதியாகத்தான் எழுந்தருளி இருக்கிறார். அர்ஜுனனுக்காக தேரோட்டினாரே பார்த்தசாரதி, அந்த கோலத்தில் தான் பகவான் இங்கு சேவை சாதிக்கிறார். முதல்ல அமர்ந்த திருக்கோலம். ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இடது திருவடியை மடித்து வைத்து வலது திருவடியை தொங்க விட்டு கொண்டிருக்கிறார் பகவான். பார்த்தசாரதி எம்பெருமானாக வலது கையாலே தான் அபயஹஸ்தம் வைத்து கொண்டிருக்கிறார். யாரும் பயப்பட வேண்டாம், பார்த்தசாரதன் அபயம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. என்னை சரணமாக பற்றினால் உன் அனைத்து பாபங்களிலிருந்தும் நான் உன்னை ரட்சிக்கிறேன், விடுவிக்கிறேன், பயப்படாதே, மாசுச்சா சோகப்படாதேன்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த அபயஹஸ்தத்தோடு ஒரு கையில் எழுந்தருளி இருக்கிறார். மற்றொரு கையில் இப்படி பிடிச்சுட்டு இருப்பார். எல்லாத்தையும் விரலெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருப்பார். இது என்னது சுவாமி, இது என்ன கட்டிஹஸ்தமா கதாஹஸ்தமா? ஆஹ்வான ஹஸ்தம்னா ஒரு விரலான உயர்ந்திருக்கணும், அப்படி வான்னு கூப்பிட்டா தானே ஆஹ்வான ஹஸ்தம். இவர் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருப்பார். என்ன பண்றார்னால் கையில கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அர்ஜுனருக்கு தேரோட்டின திருக்கோலம் தானே, கையில கடிவாளத்தை பிடித்த வண்ணத்தில் பகவான் கையை மூடி வச்சுட்டு இருக்கார். அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கும் அவர் தான் கடிவாளத்தை பிடிச்சுக்கணும். நம்முடைய இந்த புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், மனசு, இந்த புலன்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இவையெல்லாம் மிக வலிமையான குதிரைகள். இந்திரியாணி ஹயானாகு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான்னு உபனிஷத்து சொல்றது. ஜீவாத்மா நினைக்கிறார் இந்த புலன்களை தன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்று. இதெல்லாம் தரிகட்டு ஓடக்கூடிய குதிரைகள், பலம் வாய்ந்த குதிரைகள். அதையெல்லாம் அவ்வளவு எளிமையில் புலன்களை அடக்கிவிட முடியாது. அப்போ எப்படி அடக்கிறதுன்னா, நம்மால் அடக்க முடியாது, பகவானால் அடக்க முடியும். நம்முடைய இந்திரியங்கள் என்கிற குதிரையை அடக்குவதற்கான கடிவாளம் தான் நம்முடைய மனசு. அந்த மனசை நாம பிடிச்சி இழுத்து பிரயோஜனம் கிடையாது. அந்த மனசை பகவானிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அவர் கடிவாளம் போட்டு இழுப்பாரோ இல்லையோ. தேரோட்டி எவ்வளவு பழக்கம் அவருக்கு இருக்கும். நம்முடைய இந்திரியங்கள் என்கிற குதிரைகளையும் கடிவாளம் போட்டு இழுக்கும் வல்லமை படைத்தவர். ஹிருஷிகேஷன் என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் இருக்கு. ஹிருஷிகம்னு சொன்னா இந்திரியம், புலன்கள். அந்த புலன்களுக்கு ஈசன் என்று இயக்குபவராக பகவான் இருக்கிறார். அப்ப அபயஹஸ்தம், மற்றொரு கையிலே கடிவாளம், மேல சங்க சக்கரங்கள். இப்படி அழகான வடிவத்தோடு ஒரு பக்கம் ருக்மிணி தாயார், ஒரு பக்கம் சத்யபாமா தாயார், 2 பேரும் பகவான் அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். கடிவாளம் பிடிச்சு கண்ணனுடைய கையெல்லாம் செவப்பா இருக்குமா. நாம் நினச்சிட்டு இருக்கோம் கண்ணனுக்கு எப்பவுமே அழகாக செவப்பான கை இருக்கும்னு. கூரத்தாழ்வான்னு ஒரு பெரியவர் அவர் தெரிவிக்கிறார், அது ஒன்றும் வெறும் சிவப்பு கிடையாது, அப்படியே கன்னி போன மாதிரி சிவப்பா எடுத்துன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா 3 காரணம் சொன்னார். ரிங்காத்தா விரஜ சதனாங்கனேஷு கிம்தே கோயஷ்டி கிரகண வசான்னு கோபகோஷ்டியா ஆலம்பாத் ஹயநய சுதோத்திர சூத்திரையோர்வா பாணீனாம் வரத தவ அருணத்துவம் ஆசீத். கிருஷ்ணாவதாரம் பண்ணாயே, அப்போ உன் கையால் வச்சு பிருந்தாவனம் முழுக்க கோகுலம் முழுக்க தவழ்ந்திருப்பாயே, ஒருவேளை அதனால் கை செவந்து போச்சா? இல்லை சின்ன வயசில் மாடு ஓட்டும் போது சாட்டையை வச்சுட்டு ஓடி எத்தனை நாள் ஓட்டி இருப்பாய், அதனால் கை சாட்டையை பிடிச்சு செவந்து போச்சா? இல்லை தேர் பார்த்தசாரதியாக யுத்தம் நடத்தும் போது மாயப்போர் தேர்ப்பாகன் இந்த யுத்தத்தையே அவர்தான் நடத்தினார், இல்லை அந்த கடிவாளத்தை பிடித்து சிவந்ததா தெரியவில்லையே, இவ்வளவு சிவப்பாக இருக்கிறதே என்று கூரத்தாழ்வான் பாடுகிறார். அந்த அவதாரத்தோடு அந்த திருக்கோலத்தோடு தான் இந்த ஊரிலே பார்த்த சாரதியாக தேவாதி தேவன் என்கிற பெயரோடு உற்சவரை சேவித்துக் கொண்டோம். இது ஒரு உற்சவர். மற்றொரு உற்சவரும் இருக்கிறார். மீதமுள்ள சில சந்நிதிகளையும் அடுத்த பகுதியிலே தரிசிக்கலாம்.